அதாவது அரசியல்வாதிகள் அப்படின்னா அவருடைய ஆட்சி திறன் பத்தி, பேச்சு திறன் பத்தி இப்படி பேசுகின்ற காலம் போயிட்டு வந்தா இதுலயே நான் பேசலாம். எப்படி சார் காஸ்டியூம் அப்படிலாம் இல்லை சார். ஏதாவது ஒருத்தர் ஏதோ பாட்டு பாடினுக்கிறாராம், இவர் போயிட்டு அந்த பாட்டை எனக்கு சொல்லி கூட சம்திங் கேட்குறாரு. எதுக்கு நாளைக்கு தான் சாவ போறேன்? சாவறதுக்கு முன்னாடி ஒன்று தெரிஞ்சுட்டு சாவுமே. வீட்டில் ஊட்டம்மாவோட சண்டை வரும்போது அன்னைக்கு உங்க அக்கா என்ன சொன்னாங்க நமக்கு தெரியாது, மறந்து போயிருப்போம். ஆனால் அவங்க ஞாபகம் வச்சிருப்பாங்க. தீவில் வந்து இந்த டைனோசார் முட்டையெல்லாம் கொண்டு போய் விடுறாங்க. இவர் வந்து என்ன சொல்வாரு, அந்த டைனோசார் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகினுக்குது நம்பர் அப்படின்னு சொல்வார். அவங்க சொல்லுவாங்க சான்ஸே கிடையாது. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் டெய்லி பஞ்ச் அருண் இருக்கிறார். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் ராம்ஸ் சார். நான் உங்களுக்கு பேட்டி எடுத்திருக்கேன், நிறைய பேட்டி, மேபி ஒரு 3 month இருக்குன்னு நினைக்கிறேன். 3 month 4 month எடுத்திருக்கேன். பட் நீங்க முன்னாடிலாம் ஸ்பெக்ஸ் போட மாட்டீங்க, இல்லைன்னா வேற மாதிரி ஏதாவது இருக்கும். பட் இப்போ இந்த கிளாஸ்ன்றது நம்ம கமெண்ட்லயே ஒரு ரசிகர் கேட்டிருக்காரு, உங்களுடைய தொண்டரா ரசிகரா என்னன்றது தெரியல, என்ன சார் கிளாஸ் இது, இதை பத்தி ஏதாவது கேட்டு சொல்லுங்கன்றாங்க. அவருடைய மாட்சிமை புரிந்து இந்த கேள்விக்கான பதில் நீங்க சொல்லிட்டீங்கன்னா நம்மளுடைய அந்த பொறுப்புணர்வும் பொதுநலனும்ன்றது இதுலயே வந்துடும். அதாவது அரசியல்வாதிகள் அப்படின்னா அவருடைய ஆட்சி திறன் பத்தி, பேச்சு திறன் பத்தி இப்படி பேசுகின்ற காலம் போயிட்டு அழகா இருக்காரு அப்படின்னு சொல்ற காலம் ஆயிடுச்சு. ஸோ அதனுடைய நீட்சியாகத்தான் ஒரு அரசியல் விமர்சகர் அவருடைய கருத்தை பத்தி சொல்லாம நீங்க வந்து அவருடைய கண்ணாடியை பத்தி கேட்கறது அப்படின்றது. சரி, ஊருடன் ஒத்துவாள் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க போல இருக்கு. முதல்ல நிறைய பேர் கேட்குறாங்க எதுக்காக இவன் கண்ணாடி போட்டுனுக்கிறான் அப்படின்னு. இன்ஃபேக்ட் நான் ஸ்பெக்ஸ் வந்து ரொம்ப வருஷமா போட்டுட்டு இருக்கேன் ராம்ஸ், இப்ப புதுசா இல்லை. அப்போ போட்டு இந்த கண்ணாடி அது உடஞ்சி போச்சு, இந்த இடத்துல சின்னதா விரிசல் விட்டுருந்தது. அப்புறம் அது பெருசாயிடுச்சு, அதனால அதை தூக்கி போட்டு வேற கிளாஸ் நான் வாங்கினேன். அண்ட் இது வந்து ஸ்மார்ட் கிளாஸ். இப்போ கால் வந்தா இதுலயே நான் பேசலாம். எப்படி சார் காஸ்டியூம் அப்படிலாம் இல்லை சார். ஏதாவது ஆக்சுவலா வீடியோவோடையும் ஒரு கிளாஸ் இருந்தது, பட் அது விலை அதிகம். போட்டோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஏஐ லைவ் டிரான்ஸ்லேஷனோட வேற லாங்குவேஜ்ல நீங்க பேசுறீங்கன்னா அது காதுல வாங்கிட்டு நம்ம லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். அப்படிலாம் இருக்கு. அது கொஞ்சம் காசு அதிகம். இது வந்து 1999 ரூபா அந்த கிளாஸ். பட் பவர் கிளாஸ் இது. ஏன்னா லென்ஸை மாத்திட்டேன் நான், ஏன்னா எனக்கு பவர் இருக்கு. நம்ம இதுல போயிட்டு ஆப்டிகல்ஸ்ல போயிட்டு நம்மளுடைய கிளாஸ் பவர் என்னவோ போட்டுக்கலாம். அதையும் நார்மலா வந்து கூலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து அதுல பவர் கிளாஸை நான் மாத்திருக்கேன். நான் என்னன்னா முதல்ல இந்த லைட்டு ஸ்கிரீன் டைமு அப்படின்றதுனால ட்ரை ஐஸ். ஸோ அதனால கொஞ்சம் லைட்டு பட்டாலே வந்து கண்ணுலேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக கிளாஸ் போட ஆரம்பிச்சது. அது பவர்னால பவர் போடுறது, வேற ஒன்றும் இல்லை. வெரி சிம்பிள். 2000 ரூபா. அதுக்கப்புறமா அதை கொண்டு போயிட்டு ஆப்டிகல்ஸ்ல கொடுத்து அது பவர் என்ன செலவோ அதுதான் தவிர இதுல வேற ஒன்றும் ரகசியம் ஒன்றும் கிடையாது. கண்ணாடியில ரொம்ப சாதாரண மேட்ரு. என்ன கால் வந்தா அட்டன் பண்ணலாம், பாட்டு கேட்கலாம். பட் நான் அதெல்லாம் பண்றது கிடையாது. கால் வந்ததுன்னு தெரிஞ்சதுன்னா ஓரம் கட்டிடுவேன். அப்படியே ட்ரைனிங்ல சொல்றீங்க. ஏன்னா ஹெல்மெட் போடுறோம் இல்லையா, அதுல வந்து இந்த ஹெட்ஃபோன் எல்லாம் போட்டீங்கன்னா அது வேற கொஞ்சம் டைட்டா இருக்கும். டைட்டா தான் இருக்கணும் ஹெல்மெட், அப்ப காது கிழியும். ஸோ இது அப்படின்னும் போது இதுக்குள்ள நீங்க விட்டீங்கன்னா காது இதுவாகும், இது மேல ஆகும். அதனால அந்த பிரச்சனை கிடையாது. கால் வருதுன்னு தெரிஞ்சதுன்னா ஓரம் கட்டிடுவோம். நான் ஓரம் கட்டி அப்படியே பேசலாம், ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பொதுவா அரசியல் சார்ந்த கேள்விகள் உங்களுடைய நிலைப்பாடு என்னங்கிறத தாண்டி 10 பேர்த்திட்ட கேட்ட கேள்வி உங்கள்கிட்ட வச்சாலே உங்களுடைய விஷனும் ஆன்சரும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல இருக்கு. ரெண்டாவது அது லாஜிக்காவும் மேட்ச் ஆகுது. ரெண்டாவது ஒரு எளிய மனிதர்களுக்கு ஆமா இல்ல அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டினா இருந்துச்சு அப்படின்னா இதை அருண்கிட்ட கேட்கணும், அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வருது. இந்த பேசிக் இந்த பதில் சொல்ற அந்த திறன் அப்படின்றது உங்களுக்கு அடிப்படையில எப்படி வந்தது? இது என்னுடைய கேள்வி. அதாவதுங்க, நாங்கெல்லாம் வந்து வளர்ந்தது கிராமத்துல ராம்ஸு. டிவி எல்லாம் கிடையாது. இன்ஃபேக்ட் எங்க வீட்டுல டிவி வந்ததே வந்து கல்யாணம் ஆகி 3 வருஷம் கழிச்சு தான் எங்க வீட்டுல டிவியே வந்தது. எந்த வருடம்? 93 கல்யாணம் ஆச்சுங்க. 96 தாங்க டிவியே எங்க வீட்டுக்கு வந்தது. ஸோ அது வரைக்கும் வந்து ஒன்றும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் +2 படிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருந்த என்டர்டைன்மெண்ட் அப்படின்றது வந்து கொளுத்துற வெயில் காலங்களில் லைப்ரரிங்க.
நான் வந்து 4வது படிக்கிற காலத்திலேருந்து எங்க ஊர்ல இருந்த கிளை நூலகத்துக்கு போயிருவேன். தினமும் லைப்ரரி போயிருவேன். எந்த ஊர் சார்? அது வேண்டாம் விடுங்க, அது ஒரு கிராமம், அவ்வளவுதான். சொன்னா உடனே தெரிகிற அவ்வளவுக்கெல்லாம் பெரிய கிராமம் கிடையாது அது, அட்லீஸ்ட் டிஸ்ட்ரிக்ட். ஸோ தினமும் லைப்ரரிக்கு போயிடுவேன் நான், ஒரு நாள் தவறாம. சனி ஞாயிறுல லைப்ரரியிலேயே தான் கொடுத்தனும். அந்த காலையில் 7:30 மணிக்கு திறக்கும் போது போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் 11:30 மணிக்கு மூடுவாங்க. மறுபடியும் சாயங்காலம் 4 மணிக்கு திறந்துட்டு 7:30 மணிக்கு மூடுற வரைக்கும் அங்கேயே தான் உட்காந்து நிறைய புத்தகங்கள் படிச்சுட்டு இருப்பேன். அதை விட்டா அடுத்த என்டர்டைன்மெண்ட் அப்படின்றது நண்பர்களோட உட்காந்து பேசுறது. இந்த பேசுறதுன்றது வந்து ஒரு பெரிய இதுங்க. அது சொல்ல வந்த விஷயத்த நச்சுன்னு சொல்லணும். அடுத்தது சொல்றது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்வத்தை தூண்ட வேண்டும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன படம், அது தனுஷ் கருணாசு மச்சி நீ கேள மச்சி நீ கேள அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கா கேட்டோம், ஒத்தனும் கேட்க மாட்டான். ஸோ அப்படி பேசி பேசி வந்தது தான் அது. அடுத்தது சாதாரண மனுஷனுக்கும் புரியுற மாதிரினா, நான் சாதாரண மனுஷன் தானேங்க, அப்ப சாதாரண மனுஷன் வேற எப்படி பேசுவான், சாதாரண மனுஷன் மாதிரி தான் பேசுவான். ஒரு தெலுங்குக்காரனுக்கு புரியுற மாதிரி பேசுறான்றதுல ஒரு ஆச்சரியம் இருக்கா? ஒரு ஹிந்திக்காரனுக்கு புரியுற மாதிரி பேசுற ஆச்சரியம் இருக்கா? அந்த மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி தான் பேசுவான். நான் இன்னைக்குமே வந்து ஒரு ஹை பெடஸ்டல்ல போய் இருக்கணும்னு நினைச்சதும் கிடையாது. அதை நான் வந்து பெரிய விஷயமா நினைச்சதும் கிடையாது. நாம இன்னைக்குமே வந்து நம்மள மாதிரி ஒரு ஆம் ஆத்மி மாங்காய் மனுஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான். சில பேர் கூட பேசுவாங்க, என்ன சார் நீங்க பேசும்போதே வந்து வந்தீங்கன்னு போய்கின்னு அப்படின்னு சொல்றீங்கன்னா, நான் வாழ்ந்த சூழல் அது மாதிரி, என்னை சுத்தி இருந்த மக்கள் சமூகம் அந்த மாதிரி. அப்போ என்ன பேசுறோமோ அதானே நமக்கு வரும். இது வந்து ஏதோ அந்த கமலஹாசன் அவங்க எல்லாம் சினிமால பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரியா கிடையாது. அதுதான் எனக்கு அது வந்து ரைட்டு, ஏதோ கொஞ்சம் இலக்கணமா பேசணும் அப்படின்னு ட்ரை பண்ணின்னு இருக்கிறோம். இருந்தாலும் வந்து அது இயற்கையா அதானே வரும். சொல்லுங்க, தூக்கத்துல அடிச்சு எழுப்பினா வந்து தாய்மொழி தான் வரும்ன்ற மாதிரி இதுதான் நமக்கு வர லாங்குவேஜ். அதோட்டு அதான் வரும் நமக்கு. அண்டு இந்த லாஜிக்கல் அப்படின்றது வந்து அது என்னுடைய சர்வீஸ் சார்ந்த சில விஷயங்கள். சொல்லை வெல்லும் சொல்லு பெரிதோர் சொல் சொதப்பிட்டல திருக்குறள், ரைட். ஏதோ ஒண்ணு ஒரு சொல்லணும் அப்படின்னா அதை கவுண்டர் கொடுக்குற மாதிரி இன்னொரு சொல் இருக்க கூடாது அப்படின்னு வள்ளுவர் சொல்லிக்கிறார். இது எவ்வளவு சூப்பரா வருது. அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து 360 டிகிரியில ஆராயணும். நம்மளுடைய பார்வையில மட்டுமே இது பண்ணக்கூடாது, நம்மளுடைய கன்வீனியன்ஸ்க்கு மட்டும். இல்ல சார், இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நீங்க ஒரு ஸ்டேட்மெண்டாவோ ஒரு அறிக்கையோ கொடுக்குறீங்கன்னா அது ஓகே. பட் ஸ்பான்டேனியஸா நான் கேட்கிற கேள்விக்கு உங்கள்ட்ட இருந்து வர பதில நான் என்ன கேள்வி கேட்பேன்னு உங்களுக்கே தெரியாதுல்ல, அப்ப கேட்கும்போது உடனே வருது. அது உங்களுடைய ஸ்டைலே அதான். இல்ல அதுதான் என்ன சொல்லணும்னா, நிறைய விஷயங்களை படிக்கணும். நான் வந்து சின்ன பையலா இருக்கும்போது அங்க இருந்த ஒருத்தர், இத்தனைக்கும் அவர் வந்து SSLC ஃபெயில், ஜேம்ஸ்னு பேரு. அவர் திருப்பி என்கிட்ட சொல்லுவாரு, கண்டதை தின்றால் குண்டனாவான், கண்டதை படித்தால் பண்டிதனாவான் அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம துண்டு பேப்பர் கிடைச்சா கூட ஒரு வேர்கள்ல மச்சி வருதுன்னு, வெள்ளை பேப்பரை தவிர எல்லா பேப்பரையும் படிப்பாங்க. ஒரு வேர்கள்ல மச்சி வந்தா கூட அதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்து அதுல இருக்க சில விஷயங்களை நான் தெரிஞ்சு வச்சுப்பேன். இது என்னைக்கு யூஸ் ஆகுன்றதெல்லாம் கிடையாது, 4 விஷயத்த செஞ்சுப்பேன். சாக்ரட்டிஸ் சாவரத்துக்கு முதல் நாள் ஜெயில போட்டுக்கிறாங்க, அடுத்த நாள் வந்து விஷம் கொடுக்க போறாங்க வெடிகாத்தால. அப்ப பக்கத்து ரூம்ல ஒருத்தர் ஏதோ பாட்டு பாடினுக்கிறாராம். இவர் போயிட்டு அந்த பாட்டை எனக்கு சொல்லி கூட சம்திங் கேட்கிறாரு. எதுக்கு நாளைக்கு தான் சாவ போறீங்க, சாவறதுக்கு முன்னாடி ஒண்ணு தெரிஞ்சுட்டு சாவுமே அப்படின்னாராம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சு வச்சுட்டு சரியான நேரத்தில் அதை லிங்க் பண்ணணும், அதுதான் முக்கியம். அதை நம்ம விட்டுடுறோம். ஆனா நான் வந்து அதுல பக்காவா இருக்கேன். நீ அதை கேட்கும்போது ட்ரிகர் ஆகும், ரைட்டு அது அங்க அப்படின்னு அதை சேர்த்து வைக்க. அதுதான் நான் திருப்பி 360 சொல்லிக்கினே இருங்களேன். நீங்களும் உங்களுக்கும் அது தானா வந்துடும். நிறைய விஷயங்களை தேடி எடுத்து போட்டு வச்சுக்கோங்க, அங்கங்க அது அப்படியே கிடக்கட்டும். அப்புறம் எப்பவுமே 360 யோசிச்சுக்கினே இருந்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கேட்கும் போது டக்குன்னு அது கபால்னு வந்து நிற்கும். அதோட இது இருக்குது, இதோட இருக்குது அப்படின்னு. வழக்கமா இது எங்க நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, ஊட்டம்மாவோட சண்டை வரும்போது, அன்னைக்கு உங்க அக்கா என்ன சொன்னாங்க நமக்கு தெரியாது, மறந்து போயிருப்போம். ஆனா அவங்க ஞாபகம் வச்சிருப்பாங்க. உங்க அந்த கல்யாணத்தும் போது, அந்த கல்யாணத்துல உங்க அக்கா என்ன சொன்னா தெரியுமா அப்படின்வாங்க. என்னையா சொன்னா அப்படின்னு நம்ம முடிச்சுட்டு இருப்போம். இதெல்லாம் அவங்க சரியா ஞாபகம் வச்சிருப்பாங்க, சரியான நேரத்துல யூஸ் பண்ணுவாங்க. நான் அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், சண்டை போடுறதுக்கு யூஸ் பண்ணாம கருத்து சொல்றதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ரோல் மாடல் அப்படின்னு சொன்னா, நீங்க எல்லா விஷயங்களுக்கும் உங்களுக்கு யாராவது குருநாதரோ ரோல் மாடலா, எனக்கு இவர் தான்ப்பா, நான் இவர் அப்படியே ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி யாராவது இருக்காங்களா? சர்வீஸ்ல அது மட்டும் இல்ல, வாழ்க்கையிலையும் எனக்கு வந்து
ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொன்னா எல் ஸ்டான்லி கார்ட்னர் அப்படின்னு சொல்லுவேன். பெரி மேசன் அப்படின்ற ஒரு கேரக்டர் இது பண்ணவர். அது சொல்லியிருக்கீங்க என்கிட்ட. அவரோடது எல்லாம் நான் படிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 100-120 ஒரிஜினல் நாவல்ஸ் எல்லாத்தையும் படிச்சிருக்கேன். ஒரு பெரிய கலெக்ஷனே வச்சிருந்தேன். இப்போ இபுக்காக தான் வச்சிருக்கேன். வீட்டில் இடம் இல்லை, நண்பர் ஒருத்தர் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவருடைய அந்த காலத்திலேயே அது வந்து சீரியலா வந்தது, அதுவும் வச்சிருக்கேன் நான். அவரை வந்து நான் ஒரு பெரிய இதுன்னு சொல்வேன். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் எப்படி அணுகிறது அப்படின்றது, அதுக்கப்புறம் எப்படி கவுண்டர் கொடுக்கறது, அந்த எக்ஸாமினேஷன் அண்ட் கிராஸ் எக்ஸாமினேஷன், இது வந்து கேஸ்ல மட்டும் இல்லை, ரியல் லைஃப்லயும் எனக்கு இந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா நான் அவருக்கு தான் நான் சொல்லுவேன். அடுத்தது மைக்கேல் கிரைட்டன். அது யாருன்னா ஜுராசிக் பார்க் படம் பார்த்தீங்கல்ல, அந்த கதை எழுதினவர் மைக்கேல் கிரைட்டன். லாஜிக் அப்படின்றத நான் அவர்கிட்ட இருந்து தான் கத்துக்கினேன். அதாவது சிம்பிளா நான் சொல்லிட்டா, அந்த தீவுல வந்து இந்த டைனோசார் முட்டையெல்லாம் கொண்டு போய் விடுறாங்க. இவர் வந்து என்ன சொல்வாரு, அந்த டைனோசார் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆயினுக்குது நம்பர் அப்படின்னு சொல்வார். அவங்க சொல்லுவாங்க சான்ஸே கிடையாது, நாங்க வெறும் அந்த ஃபீமேல் ஸ்பீசிஸ் மட்டும்தான் நாங்க உள்ள விடுறோம், மேலே கிடையாது, அதனால அது வந்து குட்டி போடுறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு. ஏன்னா இங்கேயே அதை இன்குபேட் பண்ணி அதை பார்த்து தான் அந்த முட்டைகளை நாங்கள் வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே கேமரா இருக்கு. எவ்வரி ½ an hour அது என்ன பண்ணும், அந்த கேமரா அந்த கவுண்ட் இது பண்ணிட்டு அதை செக் பண்ணி வெரிஃபை பண்ணும். ஸோ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது தெரியும் அப்படின்பாரு. உடனே இவர் சொல்லுவாரு, சரி இப்ப எத்தனை டைனோசார் உள்ள விட்டுக்கிறீங்க அப்படின்னாரு. இல்ல சரி அவங்க வந்து ஒரு 120 விட்டுருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 120 இருக்குதா அப்படின்னா செக் பண்ணி பார்த்துட்டு 120 இருக்குது, ஃபவுண்ட் கரெக்ட் அப்படின்னு சொல்லிடும். இவர் என்ன பண்ணுவாரு, 130 விட்டுருக்கோம், 130 இருக்கான்னு செக் பண்ண சொல்லினாரு. என்னங்க சொல்றீங்க, அலாரம் அடிக்குங்க, குறைஞ்சதுன்னா அலாரம் அடிக்கும் அப்படின்னு, நீங்க போடுங்க அப்படின்னாரு. உடனே வந்து உள்ள விட்டது 130 இருக்குதா அப்படின்னா செக் பண்ணி பார்த்துட்டு ரைட் 130 இருக்குது, ஃபவுண்ட் கரெக்ட்னு வரும். அந்த மேத்தமெட்டிஷியன் ஒருத்தர் வருவாரு, பிளாக் ட்ரெஸ் போட்டு, பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், என்னங்க சொல்றீங்க அப்படின்னு. சரி இப்ப 140 போடு அப்படின்னாரு. 140 போட்ட உடனே இது மறுபடியும் ஃபோர்ஸ்டு செக் பண்ணி பார்த்துட்டு 140 இருக்குது, ஃபவுண்ட் கரெக்ட் அப்படின்னு. இப்ப 160 போடு அப்படின்னு, 160 விட்டுருக்கோம், இருக்கா பாரு அப்படின்ன உடனே அது செக் பண்ணிட்டு 5 மிஸ்ஸிங், ஒன்லி 155 ஃபவுண்ட் அப்படின்னும். ஸோ இப்போ இதுதான் உண்மையான கவுண்டா? இவங்களுக்கு ஒன்றும் புரியாது. சொல்றாரு, நீங்க லாஜிக்ல ஒரு ஓட்ட விட்டுக்கிறீங்க, 120 இருக்குது. ஏன்னா இவங்க என்ன அசியூம் பண்ணிட்டாங்க, அது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது, டிக்ரீஸ் ஆச்சுன்னா எஸ்கேப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமரா செக் பண்ணும். இஃப் இட் இஸ் லெஸ் அப்படின்னா அலாரம் அடி அப்படின்னு சொன்னாங்களே தவிர இஃப் இட் இஸ் மோர்னா என்ன பண்ணணும்னு சொல்லல. அருமை. இங்கதான் லாஜிக்ல மிஸ்டேக் பண்ணிருக்காங்க. இத சொன்ன உடனே அதுக்கப்புறம் அந்த கோடிங்க அவங்க மாத்துவானுங்க. இது ஒரு லாஜிக். அடுத்தது எப்படிடா இது வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா, நிறைய அவருடைய நாவல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. இப்போ நீங்க எல் ஸ்டான்லி கார்டனர் அப்படின்னா வெறும் அந்த கோர்ட் ரூம் டிராமா, டிடெக்டிவ், இப்படித்தான். இவர் தொடாத சப்ஜெக்டே கிடையாது. ஆண்டமிடா ஸ்ட்ரெயின் அப்படின்னு ஒன்று எழுதியிருக்காரு. மை காட், அது வந்து இப்போ அந்த ஏலியன் ஸ்டோரிலாம் வருதுல்ல, அந்த மாதிரி வெளியிலேருந்து ஒரு சின்ன வைரஸ் மாதிரி ஒன்று இங்கே வந்துடுறது, அதை வச்சு எழுதினது. டெர்மினல் மேன் அப்படின்னு ஒன்று, ஒரு மனுஷனுக்கு வந்து அந்த ஃபிட்ஸ் வந்துட்டே இருக்கும், அடிக்கடி வரும். அதுக்கு வந்து ஒரு எலக்ட்ரோடு ஒன்று சொருகி ஒரு அந்த கரண்ட் பல்ஸ் தானே வருது, அதுக்கு வந்து நெகட்டிவ் பல்ஸ் அனுப்புற மாதிரி. ஸோ அது ஒன்று எழுதியிருப்பாரு. டிஸ்க்ளோஷர் அப்படின்றது அது வந்து ஒரு பிசினஸ் கார்பரேஷன்ல நடக்கிற விஷயம். ரைசிங் சன் அப்படின்றது இந்த ஜாப்பனீஸ் கம்பெனி எல்லாம் அந்த காலத்தில் அமெரிக்காவை எப்படி இது பண்ணாங்க அப்படின்றத பத்தி. அதுக்கப்புறம் இந்த கிரேட் ட்ரெயின் ராபரி, அது ஷான் கானரி வச்சு படம். அவரோட நாவல்ஸ் கிட்டத்தட்ட எல்லாமே படமா வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஜுராசிக் பார்க் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து ப்ரே அப்படின்னு ஒன்று எழுதியிருந்தாரு. நானோ பாட்ஸ் நம்ம இன்னைக்கு சொல்றோம் இல்லையா, ப்ரேன்ற பேர்லயே படம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது அதுவான்னு தெரியல, அந்த படம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் கடைசி காலத்துல எழுதினது அது. அது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட். அப்புறம் ஃபியர்னு ஒண்ணு, அது வந்து இந்த குளோபல் வார்மிங் இருக்கு இல்லையா, இது நீங்க சொல்றதெல்லாம் தப்புன்னு ஆக்சுவலா அது ஒரு ரிசர்ச் பேப்பர் மாதிரி இருக்கும், நீங்க படிச்சு பாருங்க. ஆனா அது கற்பனை. ஏராளமான விஷயங்களை சயின்டிபிக் ஃபேக்ட்ஸா அதுல வந்து அவர் இது பண்ணிருப்பாரு. ஏர் ஃப்ரேம்னு ஒண்ணு, அது வந்து முழுக்க ஒரு ஏர்கிராஃப்ட் இண்டஸ்ட்ரி, அதை பத்தி அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க இதெல்லாம் இது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது.
அதுல அந்த ஜுராசிக் பார்க்ல செகண்ட் இது என்னன்னா எப்படி அது இது பண்ணுதுன்னா அந்த டிஎன்ஏ ஸ்டாண்ட் ஃபுல்லா கிடைக்கல, அதனால சில தவளைகளுடைய டிஎன்ஏவை அந்த மிஸ்ஸிங் லிங்க்ல இவங்க போட்டிருக்காங்க. இந்த தவளைகள் பார்த்தீங்கன்னா சில தவளைகள் வந்து இந்த ஹைபர்னேஷன் சொல்லுவாங்க, அந்த மழைக்காலம் முடிந்து வெயில் காலம் ஆரம்பிக்கிற காலத்துல அண்டர் கிரவுண்ட்ல போயிடும் ஹைபர்னேஷன். அது முடிச்சுட்டு முதல் மழை வந்து தண்ணி வந்து அப்படியே மேல வரும் பொழுது அப்படியே தவளை எல்லாம் மேல வரும் இல்லையா, ஒரு தவளை இந்த பக்கம் ஒரு தவளை, அது ரெண்டுத்துல எந்த தவளை பெருசா இருக்கோ அது ஆம்பளையா மாறிடுமா, சின்னதா இருக்க தவளை பொம்பளையா மாறிடுமா. உள்ள போகும்போது அது எதுவா ஒண்ணா இருக்கலாம், வெளில வரும்போது பக்கத்துல இருக்க தவளையை வச்சு ஆணா பெண்ணா மாறுவது. அந்த மாதிரி மீன் இனங்கள் நிறைய இருக்கு, ஒரு சீசன்ல ஆணா ஒரு சீசன்ல பெண்ணா அப்படின்னு. ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. ஒரு தீவுல ஒரு பல்லி இனம், வெறும் பெண்கள் மட்டும் தாங்க, அதுல ஆண் பல்லியே கிடையாது. அதுவும் குட்டி போட்டு இனப்பெருக்கம் பண்ணி, இது என்ன சொல்றீங்க? ஏதோ ஒரு காலகட்டத்துல ஏதோ ஒரு மரத்துண்டல் ஆட்சின்னு ஒரு பல்லி அந்த தீவுல போயிடுச்சுங்க. அந்த தீவுல வேற பல்லி கிடையாது, ஒரு பல்லியோ இல்ல ஒரு 10 பெண்கள் பல்லியோ எப்படியோ போயிருக்குது, அதுக்கு முட்டை போட்டிருக்குது. அது எப்படியோ காலப்போக்கத்துல அது அப்படியே அந்த குஞ்சு பொறிச்சு ஏதோ ஒண்ணு வந்திருக்குதுங்க. வெறும் பெண்கள் மட்டும்தான், ஆணே கிடையாது அந்த பல்லி இனத்துல. இந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்க எல்லாம் ஆச்சரியமா இருக்கும், எப்படி ஆண் இல்லாம அதெல்லாம் நடக்குமா? வெறும் பெண் இனம் மட்டுமே வச்சு உயிர் வாழ்கின்ற ஸ்பீசிஸ் நிறைய இருக்குது. சோ இந்த ஒரு ஆம்பிபியன் டிஎன்ஏ இதுல கொண்டு போயிட்டு சொருகினதுனால அது அந்த சைஸுக்கு ஏத்த மாதிரி எப்படின்னா இருக்கு இல்லையா, அந்த சன்லைட்டுக்கு ஏத்த மாதிரி அந்த ஆண் பெண் அப்படின்னு அந்த டைனோசார்கள் வந்துட்டு இருக்குது. அது இனப்பெருக்கம் பண்ணி குட்டி போட ஆரம்பிச்சிருக்குது. ஸோ அதுக்கு தான் சொல்றது லாஜிக் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு. கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்ல நான் அதுவும் கொஞ்ச நாள் பண்ணியிருக்கேன். அதுல லாஜிக் ரொம்ப 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 முக்கியம். இன்ஃபேக்ட் ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல ஒரு மிகப்பெரிய லாஸ், என்கிட்ட வந்து சோர்ஸ் கோடு கிடையாது, எதுவுமே கிடையாது, வெறும் அந்த கேஸ் இது சினாரியோ அப்படின்றத மட்டுமே வச்சு அவனுடைய கோடிங்ல அது வந்து மிகப்பெரிய என்ன சொல்றது, கிட்டத்தட்ட இன்டர்நேஷனல் லெவல் ப்ரோக்ராம்னு சொல்லலாம். எதுவுமே இல்லாம வெறும் அந்த இமேஜினேஷன், இப்படின்னா இப்படி இப்படின்னா இப்படி அப்படின்னு போட்டு இந்த இடத்துல இந்த லைன்ல நீ இந்த ஆபரேட்டருக்கு பதிலாக இதை போட்டிருக்க அப்படின்னு பின் பாயிண்ட் பண்ண உடனே இமிடியட்டா அவங்க அதை ரெக்டிஃபை பண்ணாங்க. ஸோ இதுதான் லாஜிக் அப்படின்றது. நீங்க கேட்டீங்கல்ல எப்படி லாஜிக்கலா பேசுறீங்க அப்படின்னா, இதெல்லாம் அந்த காலத்துல ஜுராசிக் பார்க் மைக்கேல் கிரேட்டன் படிச்சதுனால வந்த விஷயங்கள். அவருடைய கதையெல்லாம் படிக்கும் போது அது வந்து ஒரு ட்ரெஷர் ட்ரோவ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நான் சொல்லுவேன். அந்த டிஸ்க்ளோஷர், அந்த ஏர் ஃப்ரேம்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதுவா இருக்கும். அந்த பிளாக் பாக்ஸ்னு சொல்ற மாதிரி பிளாக் கிடையாது. ஆமா, சொல்ல போனா அந்த பிளாக் பாக்ஸ்ல பெரிய யூஸே கிடையாது. அது தெரியுமா உங்களுக்கு? பிளாக் பாக்ஸ் கருப்பு பெட்டியை தெரியணும்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் ½ an hourல ஒரு கிளி இருக்கும் தெரியுமா, நீங்க என்ன சொன்னாலும் திருப்பி சொல்லும். ஸோ லாஸ்ட் ½ an hourல நீங்க என்ன பேசுனீங்கன்றது. இல்ல ஒரு ஃபிளைட் போயினே இது ஒரு மிசைல் இடிக்குதுன்னு சொன்னா ஐயோன்னு கத்திருப்போம், அவ்வளவுதான் தெரியும், ஏன் செத்தான்னு தெரியாது. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா டிஎஃப்டிஆர்னு சொல்லுவாங்க, டிஜிட்டல் ஃபிளைட் டேட்டா ரெக்கார்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அது பாத்தீங்கன்னா அந்த ஃபிளைட்டு எல்லா இப்பெல்லாம் ஃபிளை பை ஒயர் தானே, சென்சார் தானே, எல்லா இதுவும் என்னென்ன மாதிரி இருந்தது அப்படின்றத ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் அந்த டிஎஃப்டிஆர். அது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ அது மாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன், பெரும்பாலும் அது ஒர்க் ஆகாதான். ஏன்னு கேட்டீங்கன்னா பேசஞ்சர் கிராஃப்ட்லாம் வந்து நம்ம அந்த மேல இது வைக்கிறோம்ல, ஆமா அங்க இருக்குமா, அது வந்து வச்சு டேமேஜ் ஆகிரும் அந்த ஒயர் கனெக்ஷனு அப்படின்னு. ஸோ அதை பார்க்கும்போது தான் வந்து ஒரு ஃப்ளைட்டு ஃப்ரம் பிகினிங்லேருந்து அது போகிற வரைக்கும் ஒவ்வொரு பேராமீட்டரும் எப்படி இருந்தது, அதை வச்சு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் என்ன பிரச்சனை அப்படின்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அதில் அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். ஒரு கார்கோ ஏர்ஃப்ரைட், ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், ஆட்டோ பைலட் எல்லாம் கம்ப்யூட்டர் தானே பார்க்குது, அப்புறம் மனுஷனே இல்லாமல் டெஸ்லா மாதிரி ஏன் ஆட்டோ பைலட் போடுறது இல்லை? இப்போ இந்த போயிங் விமானங்கள் வந்து புதுசா ஒரு இது அந்த எம்காஸ்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அது வந்து ரயான் ஏர் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா தான் கண்டுபிடிச்சாங்க என்னன்னா, யூ கேனாட் டிபெண்ட் ஃபுல்லி ஆன் மெஷின்ஸ் அண்ட் சென்சார்ஸ். ஆங்கிள் ஆஃப் அட்டாக்னு சொல்லுவாங்க. அந்த சென்சார் அடிபட்டதுனால அது இருக்கிற இடம் அந்த மாதிரி. ஸோ அதனால சில பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல அந்த ஏர் ஃப்ரேம்ல என்ன பண்ணியிருப்பாரு, அது ஒரு கார்கோ ஏர்கிராஃப்ட். அது
அது வந்து இந்தோனேஷியாலயும் எங்கேயோ போகும்போது ஒரு விங்ஸ்ல அந்த ஒரு நட்டு ஏதோ லூஸா இருக்குது, ஒரு நட்டு இல்லைன்னா அதை கொஞ்சம் இது பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அங்க அதுக்கு சரியான நட்டு இல்லாம வேற ஏதோ நட்டு. நம்ம சுகி செய்யம் ஐயா அவர்கள் கூட சொல்வாரு, நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா அந்த தொழிலுக்கு மதிப்பே கொடுக்கறது கிடையாது. அந்த ஸ்க்ரூ போட்டு முடுக்கணும் அப்படின்னா நம்மளால ஒரு ஆணி வச்சு நச்சுட்டு போயிடுவானுங்க. ஏன்னா எதுக்கு ஸ்க்ரூ போடுறான், நாளைக்கு அந்த சுவிட்ச் போர்டை கைட்டணும் தானே போடுறான், நீ ஆணி அடிச்சியானா என்ன பண்றது அப்படின்னாரு. ஸோ வேற ஒரு நட்டை போட்டுட்டதுனால என்ன ஆகி போச்சு, அது சென்சார் அது ஆக்சுவலா. ஸோ இவங்க போகும்போது இவரு மேனுவலா ஓட்டிட்டு இருக்காரு, அவருக்கு பொசிஷன் என்னன்னு தெரியுது, பிரச்சனை இல்லை. ஆட்டோ பைலட்ல போட்டுட்டு அந்த பைலட் உள்ள போறாரு, கார்கோ தானே. அப்ப அந்த சென்சார்ல இருந்து இந்த நட்டுல இருந்து அதுக்கு சரியான ஃபீட்பேக் வரல அப்படின்னும் போது இந்த பக்கம் 10 டிகிரி ஸ்லாண்ட் அப்படின்ற மாதிரி அதுக்கு இன்புட் வரும். ஆக்சுவலா ஸ்ட்ரைட்டா தான் இருக்கு. அப்ப இந்த பக்கம் ஸ்லாண்ட்னும் போது என்ன பண்ணணும், அப்ப இந்த பக்கம் அது தூக்கணும், இப்படி கீழே தள்ளணும் இல்லையா. இது இப்படி கீழே இருக்குன்னும் போது இது மேல இருக்கு, அப்ப இதை கீழே தள்ளணும். சோ இங்க 10 டிகிரி ஸ்லாண்ட் அப்படின்னா இது என்ன பண்ணுது, இது கீழே தள்ளுது. சோ இந்த பக்கம் சாஞ்சு, அப்போ இந்த பக்கம் தள்ளின பிறகு ஆக்சுவலா இங்க தான் 10% ஸ்லாண்ட். அப்போ மறுபடியும் அந்த பக்கம் இன்னொரு 10% தள்ளும் போது உனக்கு 20% காமிக்குது. அப்ப இந்த பக்கம் தள்ளுனும் போது இதெல்லாம் குயிக் சக்சஷன்ல நடக்கிற விஷயம். டபடபடபடன்னு இதுவாயிட்டு கீழே விழுந்துருது ஒரு நட்டு. யோசிச்சு பாருங்க, ஒரு ஏர்கிராஃப்ட் இண்டஸ்ட்ரியில இருக்கிற எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் சாதாரணமா போற போக்குல ஒரு கதையில சொல்லிட்டு போயிருப்பாரு. ஸோ இதுதான் சொல்றது, நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும், லாஜிக் அப்படின்னு. இது ரெண்டுமே இருந்ததுன்னு சொன்னா அந்த 360 ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் அவுட் ஆகும். ராம் சார், மிக்க நன்றி சார். நிறைய பேசணும், பேசும்போது அதாவது 10 புத்தகங்கள் படிக்கிறத விட கற்றறிந்தவர்களோட 10 நிமிஷம் பேசுறது அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ அந்த 10 நிமிஷத்தை எடுத்துருக்கமா தெரியல. மிக்க நன்றி. பல பேருக்கு உபயோகமா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பாக்குறவங்க கமெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். தகவல்கள் நன்றி சார். நன்றி ராம். நிகழ்ச்சியும் சந்திப்பு இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட. நன்றி நேயர்களே.